இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 1-9 நமக்கு இன்றைக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ள பகுதி. ஆண்டவர் இயேசு கடலோரத்தில் இருந்தார். பெரும் திரளாய் இயேசுவிடம் மக்கள் கூடி வந்தார்கள். படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். இயேசு உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். அவர் சொன்ன உவமைகளில் முதன்மையானது விதைப்பவர் விதைக்கச் சென்ற உவமை. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருக்கள் என்று பலர் வழியாகவும் கடவுள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கடவுள் அன்பை, அயலான அன்பை குறித்து விதைத்து கொண்டே இருக்கிறார். உண்மை பேசுவதை, உண்மையாய் நடப்பதை, உண்மையாய் இருப்பதை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், விதைத்து கொண்டே இருக்கிறார். எந்த சூழலிலும் நீதியாய் நடக்க வேண்டும், எந்த நெருக்கடியின் மத்தியிலும் சமத்துவ உணர்வு கெட்டு போகக்கூடாது என்ற உண்மைகளை விதைத்து கொண்டே இருக்கிறார். அவைகளெல்லாம் கடவுள் விதைப்பது. மிக கடுமையான வெப்பம், கடுமையான வெயில், கோடை காலம் 6 மாதங்கள் இந்த ஆண்டில, அதன் வழியாக கடவுள் விதைக்கிறார். இதைவிட கொடுமையான பல்லாயிரக்கணக்கான முறைகள், கடுமையான நெருப்பு, நரகம் இருக்கிறது, எச்சரிக்கை ஆயிருங்கள். இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லையா? அந்த வெப்பத்தை யாராலும் தாங்க முடியாது. எச்சரிக்கையாக இருங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். கடுமையான மழை வட இந்தியாவிலே அழிவு என்று வெள்ளம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. மெக்சிகோவிலே, டெக்சாஸிலே, அமெரிக்காவிலே வெள்ளம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை கொடுக்கிறார் கடவுள், எச்சரிக்கை கொடுக்கிறார். அதை கூட நம்முடைய திருத்தந்தை குறிப்பிடுகிறார். முதலிலே மனித நேயத்தோடு பேசுகிறார் நம்முடைய திருத்தந்தை. மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை காப்பாற்றுவதற்கு முதன்மையான இடம் கொடுங்கள், உங்களுடைய சுயநலத்தை விடுங்கள், எல்லாரும் செல்லுங்கள், காப்பாற்றுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். நம்முடைய சகோதரர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், உதவி செய்யுங்கள் என்று. இன்னொரு புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், இது நமக்கு கடவுள் கொடுக்கிற எச்சரிக்கை. அது ஒரு விதை தானே, அதுவும் வளர்ந்து வருகிறது. என்ன எச்சரிக்கை? பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். பாம்பை கண்டு ஓடுவதை போல தீமையை கண்டு ஓடுங்கள். எச்சரிக்கை. விதைத்து கொண்டே இருக்கிறார். நன்மையான பல காரியங்கள் நம்மில் வளர வேண்டும் என்று விதைத்துக் கொண்டிருக்கிறார். தீமையானவைகள் அனைத்திலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். என்ன விதமான விதைகள் நம்மில் வளருகின்றன? அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களோடு வாழுகின்ற பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள் வழியாக எங்களுக்குள்ளே உண்மையை, நீதியை, அன்பை விதைத்து கொண்டே இருக்கிறீர். அநீதியை எதிர்த்தும், உண்மைக்கு எதிரான பொய்யை எதிர்த்தும், சகோதரத்துவத்திற்கு எதிரான பகைமையை, இன பாகுபாட்டை எதிர்த்தும் எங்களுக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான உண்மை, நீதி, அன்பு, சமாதானம், சமத்துவம் என்ற விதைகளை நீர் விதைக்கின்ற அந்த விதைகளை வளருவதற்கு எங்கள் இதயம் ஒரு நிலமாக இருக்கட்டும். எங்களுடைய முயற்சிகள் அதற்கு பாதுகாப்பாய் இருக்கட்டும். நாங்கள் உம்மிடம் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் அதுக்கு உரமாக இருக்கட்டும், அது வளரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.